ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் இயர் போட்ட கோல்டு சிட்டு முடிஞ்சு நான் வந்து கம்மலுக்கு போடுறதுக்காக ஒரு மாட்டல் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாட்டலோட டிசைன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கிராமில் வந்து மாட்டல் வந்து நான் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிட்டு முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு சிட்டில் நம்ம போட்ட அமௌண்ட்டு, நமக்கு சேர்ந்துருக்க தங்கத்தோட அளவு, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து பில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பில்லிங் டீட்டெயில்ஸும் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம சிட்டு வந்து போடுறப்ப நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீ கிஃப்ட் வந்து வாங்கலைன்னா நம்ம வந்து சில்வரில் வந்து ₹1000 கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க. ஸோ அது வாங்கினா அதில் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து கிஃப்ட் வவுச்சரில் வந்து காயின்ஸாக வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வெள்ளி காயின் வந்து நான் வாங்கினேன். ஸோ வெள்ளி காயின் வாங்கினா அதுக்கு எப்படி பில் போடுறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டி ஷாப்பில் ஒரு 10 கிராமில் வந்து எனக்கு மாட்டல் காட்டுங்கன்னு கேட்டிருந்தேன். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம், 10 கிராம், 11 கிராம்னு அப்படியே வரிசையாக வந்து நிறைய மாடல்ஸ் இருந்தது. பட் வந்து எல்லாமே செயின் மாடலில் தான் இருந்தது. இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச மாதிரி, அதாவது இந்த பால் மாதிரி இருக்கிறது இந்த ஒரே ஒன்று தான் இருந்தது. அதுவும் கரெக்டாக அந்த 10 கிராமில் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிராம் வந்து கம்மியாக இருக்குது, இல்லைனா ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு 20 கிராமில் பிடிச்சிருந்தது ஒரு மாடல். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பட் அது வந்து நான் போட்டிருந்த சிட்டில் இருக்கிற அந்த தங்கத்தோட அளவை விட அதிகம். அதனால் நான் அதுக்கு போகலை. பட் இந்த பீட்ஸ் வச்ச மாடல் வந்து எனக்கு இது மாட்டல் மாதிரியே தெரியல. பிரேஸ்லெட் மாதிரி இருந்தது. எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் கனிஷ்கா வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா எல்லாரும் மாட்டல் அப்படின்னாலே செயின் மாதிரி போடுறாங்க. அதில் குட்டி குட்டியாக அந்த பால்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து முடியல சிக்கிடும். பட் இதுதான் யூனிக்காக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். அப்புறம் நான் கடையிலேயே வந்து ஒரு கம்பலுக்கு வாங்கி இந்த மாட்டலையும் போட்டு வச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபோட்டோ வேணால் கூட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக இது கூடவே வந்து ஒரு கோல்டு காயினும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராமில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கோல்டு காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து சேமித்து வச்சு வாங்குறது. மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு வந்து காசு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு கோல்டு காயினும் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே புதுசாக ஒரு கோல்டு சிட்டு போடுறோன்னா அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. நமக்கு ஃப்ரீ கிஃப்ட் வாங்க விருப்பம் இல்லைன்னா ₹1000 வந்து சில்வருக்கான கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க. இந்த ₹1000 கிஃப்ட் வவுச்சரை வச்சு ஒன்று நம்ம சில்வர் ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்வர் காயினாக வாங்கிக்கலாம். நான் அன்றைக்கி சில்வர் காயின் தான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து விநாயகர் படம் போட்ட மாதிரியான ஒரு சில்வர் காயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி போட்ட மாதிரி ஒரு சில்வர் காயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. நான் வந்து பழைசு, அதாவது போன வருஷம் போட்ட ஒரு சிட்டுக்கு ஒரு ₹1000 கிஃப்ட் வவுச்சரும், புதுசாக நான் மறுபடியும் ஒரு கோல்டு சிட் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு ₹1000 கிஃப்ட் வவுச்சர், ரெண்டும் சேர்த்து ₹2000 வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் காயின் வந்து நான் வாங்கினேங்க. ஸோ இந்த சில்வர் காயினுக்கு வந்து எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்லில் வந்து இருக்குது. ஸோ நான் பில்லில் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சில்வருக்கு நம்ம பார்த்துடலாம். அந்த லக்ஷ்மி போட்ட சில்வர் காயின் வந்து பார்த்திங்கன்னா 2.530 மில்லிகிராம் வந்து வெயிட் இருந்தது. அன்றைக்கி நான் வாங்கும்போது ரேட்டு வந்து ₹285 ஒரு கிராமு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹731 போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இது போட்டது 4.850 மில்லிகிராம். மொத்தமாக 7.380 மில்லிகிராம் வெள்ளி காயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து ₹2000 வவுச்சர் வச்சுருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹189 பே பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த வெள்ளி காயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ₹34.89 வந்துருந்தது. நான் என்ன கேட்டேன்னா ஷாப்பில், நீங்கள் ₹1000 எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறீங்க, இதுக்கு எதுக்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணணும், அது ஏன் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நம்ம காயினாக வாங்குகிறோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட பைசாவாக வந்து நமக்கு ஜிஎஸ்டியும் போடுறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடையில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வாங்கி தானே ஆகணும். ஸோ நான் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. அடுத்ததாக இப்போ கோல்டு காயின் வந்து வாங்கினது, அதுக்கப்புறம் மாட்டல் வாங்கினதை பார்த்துடலாம். நான் வந்து மாட்டல் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 10.82 மில்லிகிராம் இருந்துச்சு.
அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் போட்டிருந்த சிட்டில் வந்து பார்த்திங்கன்னா, மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டியிருப்பேன் இல்லைங்களா? நான் ஆரம்பிக்கும்போது ரூ. 8,755 இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் கடைசியா கட்டினது வந்து 14,300 சொச்சம் நான் கட்டியிருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு, அத 11ஆல டிவைட் பண்றாங்க. அதாவது 11 மாசம் நான் காசு கட்டியிருந்தேன். அத 11ஆல வந்து டிவைட் பண்றாங்க. அப்படி 11ஆல டிவைட் பண்ணா, அன்னைக்கு வந்து எனக்கு ரூ. 10,636 ஒரு கிராம் வந்து கோல்டு ரேட் வந்து எனக்கு கால்குலேட் பண்ணாங்க. ஸோ வேஸ்டேஜ் வந்து 16% வந்து அதில இருந்தது. ஸோ அது 18% ஃப்ரீன்றதுனால எனக்கு வேஸ்டேஜே வராது. ஸோ மீதி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, 260 மில்லிகிராம் அதாவது எக்ஸ்ட்ராவா இருந்தது. நான் போட்டு இருந்த சிட்டில இருந்த கோல்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கோல்ட் காயின் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து ஒரு 260 மில்லிகிராமுக்கு வந்து ரூ. 10,636 வந்து க கழிச்சுக்கிட்டாய்ங்க. ஸோ அதுக்கு 2% ஸோ அதுக்கும் வேஸ்டேஜ் வராது. அதுக்கு வந்து கொஞ்சம் ரூ. 2,765 போல வந்தது. மீதி இருந்த 1.740 மில்லிகிராமுக்கு அன்னைக்கு ரேட்டு நான் போய் தங்கம் வாங்கின அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு போட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு 2% போட்டு ரூ. 502 வந்து மேக்கிங் சார்ஜ் இந்த டை சார்ஜ் போட்டாங்க. டோட்டலா நான் வாங்கின வெள்ளி காயினு, அதுக்கப்புறம் கோல்டு காயினு இது எல்லாத்துலேயும் டேக்ஸு அதெல்லாம் போக நான் ரூ. 29,541 வந்து பே பண்ணிட்டு வந்தேங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஸ்டிமேஷன் ஸ்லிப்பு மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு பில்லா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து குவிஸ் மாதிரி ஒண்ணு குடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இனி கோல்டு சம்மந்தமான வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா, ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.